வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான பிளான்ட் ஸ்டாண்ட், அதாவது செடியை டவர் மாதிரி வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஸ்டாண்டு எப்படி செய்யலாம், அதுவும் நம்ம வீட்டில் வேஸ்டான பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் பைப்பு, வேஸ்டான பிவிசி பைப் இருந்தால் அதில் ஒரு துண்டு போதும். அதோடு சேர்த்து பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்தாலும் போதும். அதை வச்சு நம்ம அழகாக ஒரு டவர் மாதிரி ஒரு பிளான்ட் பாட்டு செய்யலாம். நீங்கள் பார்க்குற இந்த பாட் ஸ்டாண்ட், அதாவது டவர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் செஞ்சுருக்குன்னு, இதை நான் செஞ்சது. இதை எப்படி செஞ்சேன், எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு செட்டப் தான். அதாவது பெரிய பிளாஸ்டிக் பைப் இருந்தால் அதுவும், சின்ன பிளாஸ்டிக் பைப் இருந்தால் அதுவும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு எப்படி செய்கிறது, அதில் எப்படி நம்ம செடியை நட்டு வளர்க்குறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம அந்த சின்ன பைப்பை போடுற மாதிரி அளந்துக்கணும். முதல்ல அந்த இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்துல ரவுண்டு போட்டுட்டு, நான்லாம் இந்த மாதிரி ஒரு பழைய கத்தியை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி அதை வச்சு தான் ஓட்ட போடுவேன். நீங்கள் வேறு விதமாகவும் போட்டுக்கலாம். நான் கத்தியை சூடு பண்ணி அந்த மார்க் பண்ண அளவுக்கு ரவுண்டில் அதை வச்சுக்கிறேன். அதில் இந்த பைப்பை இந்த அளவுக்கு நம்ம மாட்டி விடணும். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் இதை நம்ம மாட்டி விடணும். இதே மாதிரி அடுத்தது இப்படி கிராஸாக அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்படி மாட்டணும். இந்த மாதிரி நம்ம ஒரு டவர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் நம்ம செஞ்சிடலாம். பெரிய பைப்பும் சின்ன பைப்பும் அதுக்கு தேவை. இப்படி நம்ம செஞ்சிட்டா போதும், ஈஸியாக செய்யலாம். அடுத்து இந்த செட்டப்பை நம்ம நட்டு வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி அடிப்பகுதி அகலமான பாட்டு தொட்டி உங்கள்கிட்ட இருந்தால் அதில் நட்டு வைக்கலாம். நான் வேஸ்ட் மெட்டீரியல்லையே பண்ணுறதுனால இந்த ப்ரோட்டீன் கண்டெய்னர்ஸ் நிறைய இருந்தது என்கிட்ட. அதில் ஒன்று எடுத்து அதில் இந்த செட்டப்பை நான் நட்டு வச்சுருக்கேன். அப்படியே நட்டு வச்சு அதில் டைட்டாக நம்ம மண் போடணும். மண் போடுறது மணல் கலக்காமல் செம்மண்ணோ இல்லது நம்ம தோட்டத்து மண்ணோ போட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணணும். அது அந்த அந்த பைப்பு அசையாதபடிக்கு, நம்ம மேலே செடி வச்சா கூட அது அசையாதபடிக்கு இருக்கணும். இதுக்கு ரொம்ப பெரிய அகலமான கண்டெய்னர்ஸ் நம்ம வச்சோன்னு சொன்னால் நிறைய மண் தேவைப்படும். அதனால் ஓரளவுக்கு பேஸும் அகலமாக நிற்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதே நேரம் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது தொட்டி. அப்போ மண் ரொம்ப தேவைப்படும், ஷேக் ஆகும். அதனால் இந்த ஓரளவுக்கு டைட்டாக பேக் பண்ணுற அளவுக்கு கண்டெய்னர் எடுத்து அதில் இந்த மாதிரி நம்ம மண் போட்டு நல்லா பேக் பண்ணி அசையாதபடிக்கு வைக்கணும். வேணும்னா அந்த பைப்பை ஒட்டி சின்னதாக ஸ்டோன்ஸ் கூட வைக்கலாம். வச்சுட்டு மண் போட்டோன்னு சொன்னால் அப்படியே பேக்டாக இருக்கும். இது மாதிரி நான் இதில் இந்த கண்டெய்னரில் நட்டு வச்சுருக்கேன். நான் இதில் செடி நடுறதுக்கு பயன்படுத்துகிறதும் இந்த ப்ரோட்டீனோட மூடிகள் தான். இதை நான் இந்த மாதிரி அந்த மூடியை தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடிப்பகுதியில் இந்த மாதிரி நிறைய செடிகள் நட்டு வச்சுருப்பேன். அந்த மூடியை நம்ம இப்போ அந்த சின்ன பைப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செல்ஃப் லாக் டேப் இருந்துச்சுன்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம அந்த மூடியை அந்த சின்ன பைப்போட கனெக்ட் பண்ணலாம். மூடியில் சின்னதாக பக்கத்தில் 2 ஹோல், 4 ஹோல் போட்டால் கூட 2 வயரை வச்சு நம்ம கட்டலாம், டைட்டாக நிற்கும். நான் ஒரு டேப்பை தான் செல்ஃப் லாக் டேப்பை வச்சு கட்டினேன். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். அந்த பல்பெல்லாம் இருக்கிறதுனால அது டைட்டாக பிடிச்சிக்கும். இப்படி டைட்டாக கட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக நிற்கிற டேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படியே எல்லா பைப்லேயும் நம்ம அந்த சின்ன பைப்பில் ஆப்போசிட்டாக ஒரு பைப் துண்டுலேயும் 2 அப்படி நம்ம இப்படி மாட்டி வச்சிடலாம். சில நேரங்களில் அது ஷேக் ஆகும். மண் போட்ட உடனே எனக்கெல்லாம் ஒன்று சரிஞ்சிடுச்சு. அப்படியே சரியும் போது அதுக்கு இப்படி ஸ்க்ரூ போட்டு வைக்கலாம். அந்த சின்ன ஹோஸுக்கும் இந்த நம்ம வைக்கிற அந்த கண்டெய்னருக்கும் சேர்த்து ஒரு ஸ்க்ரூ போட்டும் வைக்கலாம்.
இன்னொன்று அந்த பைப் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமே, சின்ன பைப்பு பெரிய பைப்போட கனெக்ட் ஆகிற அந்த ஹோலில் நீங்கள் க்ளூ கன் மூலமாக நம்ம கம் போட்டுட்டோன்னு சொன்னாலும் அது அசையாதபடி ஒட்டிக்கும். இப்படி நம்ம எல்லாத்தையுமே எல்லா மூடிகளையும் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டான சின்ன கண்டெய்னர்ஸை இந்த மாதிரி நீங்கள் மாட்டினீங்கன்னா அது தாங்கும். இல்லைன்னா பெரிய பாட் நம்ம வச்சோன்னு சொன்னால் அந்த சின்ன பைப் வந்து உடஞ்சிரும். பெரிய பைப்போ இங்கே அங்கேயும் சாயும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட் கண்டெய்னர்ஸ் தான் நல்லது. செடி நடுறதுக்கு அந்த தட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், ஃப்ளாட் கண்டெய்னர்ஸ். அதில் ஹோல் போட்டு அதில் சின்னதாக ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மண்ணை நிரப்பணும். பாதி அளவு மண்ணை நிரப்பினா போதும். அதுக்கு மேலே ஈஸியாக வளரக்கூடிய செடிகள், இப்போ போத்தோஸ், மணி பிளான்ட் வெரைட்டி எல்லாமே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. அதை நம்ம நட்டு வைக்கலாம். அதை அப்படியே நீளமாக கொடி மாதிரி நடாமல் சிங்கிள் லீஃபாகவே கட் பண்ணி நம்ம நட்டு வச்சோன்னா அழகாக புஷியாக இருக்கும். இது மாதிரி இதெல்லாம் அப்படி சிங்கிள் லீஃபாக அந்த சின்ன கொஞ்சம் தண்டோடு நட்டது தான் இதெல்லாமே ரொம்ப அழகாக புஷியாக வளரும். டைரெக்டாக இந்த மூடி தட்டில் மண் போட்டு நம்ம இந்த மாதிரி நட்டு வைக்கலாம். 1-2 ஃப்ளாட்டு தொட்டிகளை நம்ம அப்படியே செடி நடாமல் விட்டு வச்சோன்னு சொன்னால் சின்ன சின்ன தொட்டிகளை அது மேலே நம்ம தூக்கி வைக்கலாம். இந்த மாதிரி அதுலேயே அந்த கண்டெய்னர் மேலே நம்ம அதை வந்து ட்ரே மாதிரி அதுக்கு மேலே இப்படி தொட்டியை தூக்கி வைக்கலாம். இது இப்படி பண்ணுறது வந்து நமக்கு மாற்றி வைக்கலாம். ஒரே தொட்டி வைக்காமல் வேறு செடிகளை நம்ம அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த பைப்போட நடுப்பகுதி காலியாக இருக்குது பாருங்கள், அதில் கூட அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி சின்ன பாட்டிலோட அடிப்பகுதி, பிளாஸ்டிக் பாட்டிலோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி செடி புஷியாக நட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம நெருக்கி நட்டாலே அழகாக புஷியாக வளரக்கூடிய செடியை நட்டு அதை நடுவில் நம்ம வைக்கலாம். இப்போ ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி செடி வளர்க்குறதுனால என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் இடத்துல ஒரு தொட்டி வைக்கிற இடத்துல நம்ம நிறைய செடியை வளர்க்கலாம். ஒரு 6-8 செடி வரைக்குமே இந்த சின்ன பைப்பில் நம்ம வளர்க்க முடியும். அதோட இது பால்கனியில் நமக்கு இடம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் பால்கனி மாதிரி உள்ள இடங்களில் காரிடாரில் எல்லாம் இதை வச்சு அழகாக நம்ம வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாட் மூடி மாதிரி இருக்கிறதுனால அந்த தட்டு மேலே நம்ம வேறு செடிகளை மாற்றி தூக்கி வைக்கவும் வசதியாக அழகாக இருக்கும். இனி வேண்டான்னு தூக்கி போட்ட வேஸ்ட்டான பொருட்களை வச்சு, மெட்டீரியலை வச்சு நம்ம இப்படி ஒரு அழகான ஒரு பிளான் ஸ்டாண்டு செய்து அதில் செடி வளர்க்கும் போது நமக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இன்னும் இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம அங்கங்கே மூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். அதாவது அந்த பைப்பை ஒரு கையிலையும் கீழே பேஸை ஒரு கையிலையும் பிடிச்சிட்டு தான் இதை மெதுவாக அங்கங்கே நம்ம மூவ் பண்ணணும். இல்லைன்னா இந்த செட்டப் அதாவது சரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம அங்கேயே மூவ் பண்ணணும். ரெண்டாவது இது வந்து ரொம்ப அப்படியே படர்ந்து இப்போ மணி பிளான்டெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணலைன்னா அது பாட்டுக்கு தொங்கி இங்கேயும் அங்கேயுமா பிடிச்சிட்டு வளர ஆரம்பிக்கும். அப்படி நம்ம வளர விடாமல் இதை அப்பப்போ ப்ரூன் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதோட இந்த மண் பாருங்கள், அந்த நம்ம ட்ரேயில் கொஞ்சம் மண் தான் போட்டிருக்கோம். அந்த மண் அதிகமாக நம்ம வெளியேறாமல் தண்ணியை நம்ம கையில் ஒரு மக்கில் எடுத்து தான் ஊற்றணும். மற்றபடி ஹோஸ் எல்லாம் வச்சு ஊற்றக்கூடாது. சின்னதாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இனி அப்பப்போ செக் பண்ணிக்கணும். மண் கரைஞ்சி போயிடுச்சுன்னா, மண் குறைஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மண் ஆட் பண்ணணும். அதே மாதிரி மெயின்டைன் இல்லாமல் லெக்கியெல்லாம் வளராமல் அப்பப்போ ப்ரூன் பண்ணி விட்டுக்கணும். ஃபர்டிலைசர் உரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக ஆர்கானிக் உரத்தை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் ஊற்றினா போதும், அது பாட்டுக்கு வளரும். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்டான மெட்டீரியல், பைப்பு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்தால் அழகாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.